டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் விழாவில் பேசினது எல்லாமே சரிதான், அவருடைய ஆதங்கம் புரியுது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் மரீனா திரைப்படத்தின் மூலயமா அவர் அறிமுகப்படுத்தினால தானே இந்த ஸ்டேஜில் நின்று அவர் பேசுகிறாரு. எல்லா தயாரிப்பாளர்கள்னு சொல்லாமல் ஒரு சில தயாரிப்பாளர்கள்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய உங்களுடைய கருத்தை ஒத்த கருத்து தான் என்னுடைய கருத்தும். அதை தான் கடந்த வாரம் சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட நான் பேசியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் அல்லது சில தயாரிப்பாளர் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாருன்னா அது தவறில்லை. மொத்த தயாரிப்பாளரும் அப்படி அவர் சொன்னது தான் எல்லோருக்கும் வருத்தத்தை உண்டாக்கியிருக்கிறது. இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சார் தன்னை சரியாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கலையோன்னு தோணுது. அவர்கிட்ட கதை இருக்கிறது எப்படி மற்ற தயாரிப்பாளர்களுக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் இவருக்கு இருக்க ஈகோ தானே அவங்களுக்கும் இருக்கும்னு அவரோட இன்டர்வியூ பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. பார்த்திபன்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குது, அதில் எதெல்லாம் நல்ல கதைகள் அப்படின்னு வேணால் இன்றுள்ள இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்திபன் ஒரு நல்ல கதாசிரியர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே. அப்படி இருக்க பார்த்திபன் அணுகி எங்களுக்காக ஒரு கதை கொடுங்க அப்படின்னு ஏன் இப்போதுள்ள இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் கேட்கக்கூடாது அப்படின்றது தான் பார்த்திபனுடைய கேள்வி. அந்த கேள்வியிலே நியாயம் இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன். ஷூட்டிங்க்கு பயன்படுத்தப்படுற கேமராக்கள் டிஓபி கொண்டு வருவாங்களா அல்லது தயாரிப்பு நிறுவனங்கள் வாடகைக்கு எடுப்பாங்களா? அப்படி வாடகைக்கு எடுப்பாங்கன்னா புது புது டெக்னாலஜி வரும்பொழுது அந்த பழைய கேமராக்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. படப்பிடிப்புக்காக வருகின்ற ஒளிப்பதிவாளர் கேமரா கருவியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கேமராக்கள், லென்ஸு, லைட் இதெல்லாம் பட தயாரிப்பாளர் தான் அதற்கென்று உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாடகைக்கு வாங்குவாங்க. அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் புது புது கேமராக்களை அவங்க இறக்குமதி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா காலத்துக்கேற்ப அவங்களும் பயணிச்சா தானே அவங்கள இந்த இயக்குனரெல்லாம் பயன்படுத்துவாங்க. சங்கராந்திக்கு வஸ்துனம் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த திரைப்படத்தை தமிழில் எடுத்தா அதில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், பூஜா ஹெக்டே அண்ட் கீர்த்தி சுரேஷ் மாதிரியானவங்க நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. இப்போது சிவகார்த்திகேயன் எப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சங்கராந்திக்கு வஸ்துனம் போன்ற படங்களில் அவர் இப்போது நடிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற நடிகைகள் நகைச்சுவை நடிகர்களோட சேர்ந்து நடிக்க தயங்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நடிகர்கள் தங்கவேலு, நாகேஷ் இவங்களோடலாம் நடிகைகள் பானுமதி அம்மா அண்ட் விஜய் நிர்மலா இந்த மாதிரியான நடிகைகள்லாம் நடித்தாங்க. எப்படி ஒரு துணிச்சலான முடிவை அவங்களால அந்த டைமில் எடுக்க முடிஞ்சதுன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் அஜய் ஃப்ரம் கோவை, அன்னைக்கு சினிமா உலகம் இருந்த நிலை வேறு, இன்றைக்கு சினிமா உலகம் உள்ள நிலை வேறு. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜவான்ற பெரிய ஹிட்டை கொடுத்து முன்னணி நடிகர்கள் ஏன் இயக்குனர் அட்லி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு மறுக்கிறாங்கன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பொதுவாக அட்லியினுடைய இயக்கத்தில் நடிப்பிற்கு எந்த கதாநாயகருக்கும் தயக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட படத்தில் நடிப்பதை அவர்கள் தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பிபி சார் மாதிரியான பாடகர்கள் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பாட வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தில் 2 பாடல்கள் தான் இருக்குது. அண்ட் அதுவுமே நினைவில் நிற்கிறது இல்லை. இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் இவங்க பீக்கில் இருந்த காலகட்டம் தான் நல்ல பாடல்களுடைய எல்லையான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இன்றைக்குள்ள இசையமைப்பாளர்களில் பலர் மிகச்சிறந்த திறமைசாலிகளாக இருக்காங்க. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பல பாடல்களை அவங்களால நிச்சயமாக தர முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை இயக்குநர்கள் அவங்களுக்கு உருவாக்கி தந்தால் தானே பாடல்கள் அப்படி அமையும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த காம்படிஷன் டான்ஸ் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த படத்தினுடைய நடன இயக்குனர் யார் அந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க? அண்ட் அந்த பாட்டை பற்றின பேக் ஸ்டோரி ஏதாவது தெரிஞ்சால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருடைய நினைவுக்கும் வருகின்ற பாடல்னா அது கண்ணும் கண்ணும் கலந்து என்று தொடங்குகின்ற பாடல் தான். அந்த பாடல் காட்சியிலே பத்மினி, வைஜெயந்திமாலா இருவரும் அற்புதமாக போட்டி போட்டு நடனத்தை ஆடியிருந்தார். அந்த பாடல் காட்சிக்கு நடனம் அமைத்தவர் ஹீராலால் என்ற பிரபலமான ஒரு நடன இயக்குனர். அந்த காலகட்டத்திலே ஹிந்தியிலும் தமிழிலும் பல முக்கியமான படங்களுக்கு நடன இயக்குனராக இருந்தவர். இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது உண்மையிலேயே வைஜெயந்திமாலாவுக்கும் பத்மினிக்கும் இடையே ஒரு சின்ன போட்டி இருந்ததுனால அது இந்த பாடல் காட்சியினுடைய சுவாரஸ்யத்தை இன்னும் கூட்டியது என்று கூட சொல்லலாம். இந்த பாடல் காட்சியை படமாக்கும் போது ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கையாண்டார் அந்த படத்தினுடைய இயக்குனரான எஸ் வாசன். அந்த காலகட்டத்தில் வைஜெயந்திமாலா ஹிந்தியிலே மிக புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருந்தார். அதே மாதிரி தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்மினி புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருந்தார். அந்த போட்டி நடனத்திலே பங்கேற்ற பத்மினி வெற்றி பெற்றதாக காட்டினா தமிழ் ரசிகர்களை வேண்டுமானால் திருப்திப்படுத்துமே தவிர ஹிந்தி ரசிகர்களை நிச்சயமாக திருப்திப்படுத்தாது. அதே மாதிரி வைஜெயந்திமாலா வெற்றி பெறுகின்ற மாதிரி காட்டினா ஹிந்தி ரசிகர்களை வேண்டுமானால் திருப்திப்படுத்துமே தவிர தமிழ் ரசிகர்களை நிச்சயமாக
அது திருப்திப்படுத்தாது. அதனால் யார் அந்த போட்டியிலே வென்றார்கள் என்று காட்டாமலேயே அந்த பாடல் காட்சியை முடித்திருப்பார் எஸ்.எஸ். வாசன். அந்த பாடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் வைஜெயந்திமாலா, பத்மினி ஆகிய இருவரும் போட்டி போட்டு ஆடினார்களே நடனம், அந்த நடனத்துக்கு ஈடாக புகழ் பெற்றதுன்னா அது அந்த நடனத்துக்கு இடையே பி.எஸ். சூரப்பா பேசிய சபாஷ் சரியான போட்டி என்ற வசனம். நடிகர் சித்தார்த் நடிச்ச மிஸ் யூ திரைப்படம் ஒரு நல்ல ரொமான்டிக் ஃபீல் குட் த்ரில்லர் மூவி. ஆனால் அந்த திரைப்படத்தை ஏன் யாருமே கண்டுக்கலன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மிஸ் யூ திரைப்படம் ஒரு அழகான ஃபீல் குட் ரொமான்டிக் மூவி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கருத்து தமிழ் திரைப்பட ரசிகர்கள் மத்தியிலே எழவில்லை. அதன் காரணமாக தான் அந்த படத்தை பல ரசிகர்கள் பார்க்கல. இந்திய சினிமாவில் போலீஸ் ஸ்டோரிகளை மட்டுமே படமாக எடுத்த இயக்குநர்கள் யாராவது இருக்காங்களா, அல்லது ஒரே ஜானரில் மட்டுமே திரைப்படங்களை இயக்குன இயக்குநர்கள் யாராவது இருக்காங்களான்னு யாழ்ப்பாணத்தை ஜானி கேட்டிருக்காங்க. இந்திய சினிமாவிலே போலீஸ் கதைகளை மட்டும் படம் எடுத்த இயக்குனர் இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகை சாவித்ரி மேம் கடைசியாக நடித்த தமிழ் திரைப்படம் என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சாவித்ரி கடைசியாக நடித்த திரைப்படம்னா அது அழகு என்ற திரைப்படம். சரத்குமார் தான் அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தார். கே விஜயனுடைய இயக்கத்திலே உருவான திரைப்படம் அது. சார், இன்னைக்கு தேதிக்கு நடிகர் அஜித்தை வச்சு படம் எடுத்து லாபம் ஈட்டுறதை விட நடிகர் பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுத்தால் அதிக லாபம் ஈட்டலான்றது உண்மையா? நடிகர்கள் சூர்யா, அஜித் இவங்களை வச்சு படம் எடுக்கிறத விட பிரதீப் ரங்கநாதன் தான் தயாரிப்பாளர்களுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய நடிகராக இப்போதைக்கு இருக்காரான்னு மட்டக்களப்பிலிருந்து மையுடன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பிரதீப் ரங்கநாதன் ஒரு வின்னிங் ஹார்ஸாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நடிகை சாய் பல்லவி இப்போ சைன் பண்ண படங்கள் என்னென்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. சாய் பல்லவி தமிழ் நடிப்பதற்கு எந்த புதிய படத்திலும் ஒப்பந்தமானதாக தெரியல. சார், ஒரு பாடகராக நடிகர்கள் விஜய் அண்ட் தனுஷ் இவங்களில் யாருக்கு அதிக மதிப்பிடுவீங்கன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. தனுஷ் மிகச்சிறப்பாக பாடல்களை பாடுகிறார் அப்படின்னாலும் விஜயோடு ஒப்பிடும்போது நிச்சயமாக தனுஷுக்கு அடுத்த இடம்தான் கிடைக்கும். புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் நடிகை அஸ்வினிக்கு ஜோடியா நடிகை ராதாவனுடைய தம்பி நடிச்சிருப்பாரு. அவருடைய பேர் என்ன? அண்ட் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து திரைப்படங்களை நடிக்கலன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலே அஸ்வினிக்கு ஜோடியாக நடித்த நடிகருடைய பெயர் அர்ஜுன். அந்த படத்துக்கு பின்னாலே ஓரிரண்டு படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அர்ஜுனுக்கு வந்தது. ஆனால் தொடர்ந்து அவரால் இந்த சினிமா உலகிலே நிலை பெற முடியவில்லை. சார், ஒரு திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளருக்கான சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? அண்ட் அவருக்கு கொடுக்குற சம்பளத்தில் தான் பாடலாசிரியர்கள் அண்ட் பாடகர்களுடைய சம்பளமும் அடங்குமான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கு இசையமைக்க இசையமைப்பாளருக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் அப்படின்றது அவருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகின்ற சம்பளமே தவிர அதில் பாடலாசிரியர்களோ பாடகர்களோ வரமாட்டாங்க. வசனகர்த்தா சொர்ணம் தமிழ் திரைப்படங்களில் எத்தனை திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பிரபலமான கதை வசனகர்த்தாவாக ஒரு காலகட்டத்தில் இருந்த சொர்ணம் எத்தனை படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் அப்படின்ற பற்றி முழுமையான தரவுகள் இல்லை. எம்ஜிஆருடன் மட்டும் இணைந்து 17 திரைப்படங்களிலே பணியாற்றியவர் சொர்ணம். அதனால் நிச்சயம் குறைந்தது 30 படங்களுக்கு மேலாக அவர் பணியாற்றியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி என்ன வேணும்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. உதவி இயக்குனராக பணிபுரிவதற்கு ஒருவர் ஆசைப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கோல் அப்படின்றது இயக்குனர் ஆகுது இல்லையா? அப்படிப்பட்ட இயக்குனர் ஆகணும்னா முதல்ல அந்த உதவி இயக்குனருக்கு கற்பனை திறன் வேண்டும், பல புத்தகங்களை படிக்கின்ற ஆர்வம் வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உதவி இயக்குனர் தன்னுடைய தொழிலே பரிணமிக்க முடியும். விஜய், அஜித், சூர்யா மாதிரியான நடிகர்கள் ஏன் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு தமிழில் வாய்ஸ் டப்பிங் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளுடைய அபிமான தமிழ் நட்சத்திரங்களுடைய குரலை ஹாலிவுட் நடிகர்களுக்கோ அல்லது சூப்பர் ஹீரோக்களுக்கோ வச்சு பார்க்க முடியும் இல்லையா? இதை ஏன் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட் நட்சத்திரங்கள் நம்முடைய முக்கியமான கதாநாயகர்கள் குரலில் பேசணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் சரி. அப்படி அவர்கள் பேசுவதற்கு தயாரிப்பாளர்கள் எத்தனை கோடிகளை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியுமா? அத்தனை கோடிகளை கொடுத்து இந்த மொழிமாற்ற படத்தை எடுத்தால் அந்த மொழிமாற்ற படம் வெற்றி படமாக அந்த தயாரிப்பாளருக்கு அமையுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 80-90களில் ஒரு படம் வந்தால் அதில் ஹீரோ வில்லனை கொண்டுட்டா ஹீரோவே போய் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வர திரைப்படங்களில் ஹீரோ வெளியில் இருந்துட்டு பல கொலைகளை பண்ணாலும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாரல் காம்பஸ் ஏன் ஷிஃப்ட் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தர் லோச்சன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள திரைப்படங்களில் பரவலாக நீதி நியாயம் இதெல்லாம் நிலைநாட்டப்படலைன்னா அதுக்கு தணிக்கை அதிகாரிகளும் ஒரு விதத்திலே குற்றம் சாட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் தயாரித்த ஜல்லிக்கட்டு படத்தை தணிக்கை அதிகாரிகளுக்கு போட்டு காட்டிய போது பல குற்றங்களையும் கொலைகளையும் செய்துவிட்டு சர்வசாதாரணமாக சிவாஜியும் சத்யராஜையும் தப்பிச் செல்வது எந்த வகையில் நியாயம்? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் தணிக்கை அதிகாரிகள். அதன் காரணமாக அது போன்ற ஒரு காட்சியை மீண்டும் படமாக்கி அதற்கு பின்னால் தான் அந்த படத்தை நாங்கள் வெளியிட்டோம்.
அப்படி இன்று உள்ள படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தணிக்கதிகாரிகள் இன்றுள்ள இயக்குநர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்கன்னா நிச்சயமாக படங்களுடைய கதைப்போக்கு மாறும். அடுத்து என்ற ஒரு தகவல், எத்தனையோ படங்களில் நடிகர்களும் விதவிதமான உடைகளை அணிவதை நாம் பார்க்குறோம். இதில் ஒரு சில உடைகள் இருக்குல்ல, அது மட்டும் அப்படியே நம்முடைய மனதிலே தங்கிவிடும். அப்படி திரைரசிகர்கள் மனதிலே அப்படியே தங்கிவிட்ட ஒரு உடை அலங்காரம் தான் விண்ணை தாண்டி வருவாயா படத்திலே த்ரிஷா அணிந்திருந்த அந்த உடை அலங்காரம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலே ஆடம்பரமான உடைகளை எல்லாம் த்ரிஷா அணிந்ததாக சொல்ல முடியாது. சாதாரண புடவையை தான் அணிந்திருப்பார். ஆனாலும் ரசிகர்கள் மனதிலே அப்படியே பச்சென்று ஒட்டி கொண்டது அந்த உடை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ரசிகர் மனதில் இடம் பிடித்த அந்த உடையை த்ரிஷாவுக்காக வடிவமைத்தவர் நளினி ஸ்ரீராம். ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ உடையை தயார் செய்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல் காட்சியை எனக்கு போட்டு காட்டினார் இந்த படத்தினுடைய இயக்குனரான கௌதம் வாசுதேவ மேனன். பார்த்த உடனே அப்படியே நான் அசந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ படங்களுக்கு நான் ஆடைகளை வடிவமைத்திருந்தாலும் அந்த படத்தில் அந்த உடையை அவர் காட்டினது போல் அழகாக யாருமே காட்டியதில்லை என்று நான் சொல்வேன். த்ரிஷாவுக்காக சாதாரணமான புடவைகளை வாங்கி கலரில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சோம், அவ்வளவுதான். அந்த புடவைக்கு ரசிகர்கள் மத்தியிலே இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விண்ணை தாண்டி வருவாயா படத்தினுடைய உடை அலங்கார நிபுணரான நளினி ஸ்ரீராம். உங்கள் அப்பா வயதுடைய ஒரு இயக்குனர் உங்ககிட்ட தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். அந்த காலத்திலேயே அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்ததா? அம்மா கூட இருந்ததுனால நிறைய சந்தர்ப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தவிர்க்க முடிஞ்சுது. ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு கோ ஃபார் அ மீட் அப் இன் த ஆஃபீஸ். தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தனியாக இருக்கும்போது அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. பாரதி ராஜா மாதிரி நீங்கள் பணியாற்றின ஒரு முக்கியமான இயக்குனர் பாலு மகேந்திரா. ஆக்சுவலி பாலு மகேந்திரா சாரோட ஆஃபர் வந்தப்போ நம்ம துறையில் இருக்கிற சிலவங்க சொன்னாங்க படம் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. என்ன விளைய படத்தில் மாதவன் மணிவண்ணன் 2 பேரோட நடிச்சிங்க. மாதவன் டெஃபினெட்லி வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் எதுவுமே இல்லை சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.